வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஓப்பனிங் இன்னைக்கு சுமாராக நெகட்டிவாக தான் இருந்தது. ஆனால் ஓப்பன் ஆனதுலேருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஏறுமுகமாக போயிட்டு இருக்கு. ஸோ பழைய ஒரு இடத்துக்கு நிஃப்டி வந்திருக்கு. ஏன்னா சில வாரங்களாக நம்ம மார்க்கெட் இந்த போர் செய்தியை கேட்டு கேட்டு வாலடைல் பார்த்தீங்கன்னா கன்னா பின்னான்னு ஆயிட்டு இருந்தது. ஏறுனா பெரிய ஒரு ஏற்றம், இறங்குனா ஒரு பெரிய இறக்கம். ரொம்பவே நம்ம மார்க்கெட் வீக்காக இருந்தது. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி வாலடைல் குறைஞ்சு ஸோ ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த பர்ஃபார்மன்ஸுக்கு நிற்குது. பார்ப்போம் திரும்ப நமக்கு என்னைக்கு போர் ரிலேட்டடான ஒரு செய்தியெல்லாம் வருதோ, திரும்ப என்னைக்கு நிலைமை கைமீறி போகுதோ அன்னைக்கு திரும்ப நம்ம மார்க்கெட்டில் சேம் வாலடைல் வந்து ஏற்படலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் ஒரு ஸ்மூத்தான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. இன்கேஸ் ஏதாச்சும் இத்து போன ஷேர் ஏதாவது கையில் வச்சுருந்தா அது ஒரு நல்ல இடத்துல இருந்ததுன்னா அதை வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். சில பங்குகள் எல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்காது. அந்த பங்குகள் ஒரு நல்ல இடத்துக்கு வருது, ஸோ கையை கடிக்காத ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம கழட்டி விடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அப்படிப்பட்ட ஏன்னா இதெல்லாம் ஒரு நமக்கான வாய்ப்பு. ஸோ அந்த வாய்ப்பை நம்ம டெஃபினட்டாக சரியாக பயன்படுத்திக்கணும். அதை நல்ல ஒரு குவாலிட்டியான பங்குகள் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கணும். அதை இந்த இடத்துல நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் அதுவும் குறிப்பாக நான் இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலில் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக ஒரு செக்டாரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. மோஸ்ட்லி நம்ம நண்பர்கள் பலருக்கும் ஞாபகம் இருக்கும். எஃப்எம்சிஜி செக்டார் பற்றி நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எஃப்எம்சிஜி செக்டர் தொடர்ந்து ப்ரெஷரையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்கை நம்ம பிடிக்க முடியலனா அட்லீஸ்ட் ஒரு எஃப்எம்சிஜி இடிஎஃப் பக்கமாச்சும் நம்மளுடைய கவனத்தை திருப்பலாம் அப்படின்ட்டு ரீசெண்டாக கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு நாளில் எஃப்எம்சிஜி பங்குகள் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு. இதில் ரீசெண்டாக இந்துஸ்தான் யூனிலிவரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நல்ல ஒரு இடத்துக்கு வந்தது. 2040 பக்கமெல்லாம் வந்தது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்துச்சு. அதை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி ஒரே நாளில் 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ மோஸ்ட்டாக எல்லா எஃப்எம்சிஜி பங்குகளுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஒரே ஒரு பங்கு ஐடிசியை தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஐடிசி மட்டும் வெறும் 1லேருந்து 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ கோல்கேட் இன்னைக்கு டேலெல்லாம் கிட்டத்தட்ட 7% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்தது. பட் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு 6% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. அப்போ இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிளுக்கு டேர்ன் ஆயிருச்சு. ஸோ இவ்வளோ நாள் ப்ரெஷரில் இருந்தது, அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் பண்ணும்போதெல்லாம் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ இதுவும் பெட்டர் இடத்துக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஜோதி லேப் 200க்கு கீழே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஒரு நல்ல ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு டேல 4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து ஜோதி லேப் போஸ்ட் பண்ணியிருக்கு. 240 கிட்ட வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ்டு மேனரில் ஃபோக்கஸ் பண்ணப்பட்ட பங்குகள், நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள். ஸோ பண்ணும்போது அதை பற்றி உங்கள் கூட நான் ஷேரும் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தாண்டி மற்ற பங்குகள் இதுவும் நல்ல ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி அங்கேருந்து திரும்ப ஒரு நல்ல இடத்துக்கு வந்த பங்குகளும் இருக்குது. ஸோ அதில் ஃபினோலெக்ஸ் கேபிளை சொல்லலாம். இன்றைக்கி டேலையும் ஃபினோலெக்ஸ் கேபிள் ஒரு நல்ல ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4% வரைக்கான ஒரு 3% வரைக்கான ஏற்றத்தை இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னது ஜிண்டால்சா, அதுவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ். இந்த ஜிண்டால்சாலாம் எங்கே இருந்தது அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேலையும் ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜிண்டால்சால ஏற்பட்டிருக்கு. ஆக மொத்தத்தில் பல பக்கமுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. ஸோ டிசிஎஸ் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ டிசிஎஸ்லாம் அந்த அளவுக்கு, அதாவது ஐடி பங்குகளில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லைனாலும் பெருசாக ஒரு ஆப்பு வைக்கலை. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சரிவெல்லாம் வந்து ஏற்படலை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது தேர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கண்கூடாக வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னொரு ஷேர் இருக்குது இந்த ஜிஎன்எஃப்சி. ஸோ இந்த ஜிஎன்எஃப்சி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எந்த விதமான ஆடும் இந்த பங்கில் வந்து நான் பண்ணலை. ஸோ இந்த பங்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போது காஸ்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதையும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன்னா, அடுத்த பேஸ்டு மேனரில் பண்ணியிருந்தேன்னா இதுவும் ப்ராஃபிட்டபிளுக்கு வந்திருக்கும். பட் இந்த இடத்துல எனக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினால ஸோ இதை வந்து நான் ஹோல்டு பண்ணிட்டேன். ஸோ இருக்கிறது இருக்கட்டும், அடுத்து வேறு பொசிஷன் பில்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷனை நான் எடுத்தேன். ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட்டுக்கு டேர்ன் ஆகாமல் இருந்தாலும் காஸ்ட்டை நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் ரெகுலராக வந்து பார்த்தா தான் தெரியும். நம்ம வந்துட்டு ஸோ தொடர்ந்து எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் 1 2 1 2 அப்படின்ட்டு கணக்கு போட்டு வாங்கிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸும் நம்மளால் பார்க்க முடியாது. பெட்டர் ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணணும். மார்க்கெட் சரிவில் தைரியமாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணணும். மார்க்கெட் சரிவில் நம்ம இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் பெட்டர் பர்ஃபார்மன்ஸே நம்மளால் எதிர்பார்க்க முடியும். மார்க்கெட் இறங்கும்போது
இன்னும் விழும், இன்னும் விழும். வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, என்னங்க வாய்ப்பு கிடைக்கும்? ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்காது. நானும் காட்டு கத்து கத்துறேன். ஸோ, பட் நமக்கு அந்த அளவுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. நம்ம நண்பர்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. எல்லா நேரத்துலயும் என் கூட துணை இருக்காங்க. ஆனா, ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் நமக்கு இல்லாம தான் இருக்கு. ஸோ, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது நமக்கு தேவையும் இல்ல. நமக்கு மார்க்கெட் குடுக்கும். ஸோ, அது எனக்கு போதுமான ஒண்ணு. ஸோ, பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பல ஸ்மால் கேப்போட பெர்ஃபார்மன்ஸும் உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்ணல. என்ன ரீசன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பங்குகள பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணல. ஸோ, அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது மட்டும் எதுக்கு உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்? அதனால அத இந்த இடத்துல நான் சேர்க்கவே இல்ல. இது மட்டுமா? இந்தியன் மார்க்கெட் மட்டுமா இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தா, இந்தியன் மார்க்கெட் மட்டும் இல்ல. ஸோ, குளோபல் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அதுவுமே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதுல இந்த நோவா நார்டிஸ்க் ஒரு ரொம்ப ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் அதுவும் தொடர்ந்து வந்து பேஸ்டு மேனர்ல ஃபோக்கஸ் பண்ணி எப்பவும் லாஸ்ல தான் இருக்கு. 20% வரைக்கும் ஒரு நஷ்டத்துல இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா, ஸ்டெலன்டிஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா, நமக்கு அதாவது எனக்கு வந்து நஷ்டத்துல இருக்கு. பட் அது திரும்பவும் மீண்டு வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. இன்கேஸ் மேபி ஃபெயிலியர் ஆகலாம். பட் காலம் தான் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். ஆனா, அதே மாரியான ஒரு சிச்சுவேஷன ஒரு ஸ்டாக் ஃபேஸ் பண்ணியிருக்கு. அத விட ஒரு ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ண ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொன்னா, இன்டெல வந்து சொல்லலாம். இந்த இன்டெல பத்தி, இவங்களுடைய ப்ராடக்ட்ட பத்தி, இவங்களுடைய ஃபியூச்சர பத்தி நான் எத்தன வீடியோல நான் பேசியிருப்பேன் தெரியுமா? கசகசன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ பத்தி இந்த இன்டெல் நிறுவனத்த பற்றி, இவங்களுடைய பிசினஸ பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே தான் வந்து இருந்தேன். இப்போ $19 கிட்ட இருந்தது. $68 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டில் இந்த பங்குல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு. அதாவது புதுசா சான்ஸ் இல்ல. ஹோல்டு பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. இவங்களுடைய இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் இப்போ புதுசா ஃபோக்கஸ் பண்ண பங்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இத பற்றியும் நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல கூட தனியா வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ, இன்னைக்கும் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலா அதுவும் யுஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட என்னோட அந்த யுஎஸ் டாலர்ல காமிக்கக்கூடிய ரிட்டர்னை காட்டிலும் ருப்பி டேர்ம்ல பார்த்தோம்னா ரிட்டர்ன் சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட 8 7.25% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ருப்பி டேர்ம்ல என்னோட இன்வெஸ்ட்மென்ட் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிருக்கு. அதாவது டாலருக்கும் ருப்பி டேர்ம்க்கும் உள்ள வித்தியாசம் பார்க்கும்போது மட்டுமே 7.25% கிட்ட வந்து இருக்கு. ஸோ, இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம ருப்பி டேர்ம்லயும் பார்த்தீங்கன்னா கெயின் ஆயிருக்கு. அதுபோக ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, ஓவராலா சூப்பரான ஒரு ஒரு மகிழ்ச்சிய வந்து மார்க்கெட் ஏற்படுத்தி குடுத்துருக்கு. ஆனா, இந்த மாரியான இந்த ஏற்படுத்தி குடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் தள்ளுங்க. அந்த பக்கம் அடிச்சு தள்ளி விடுங்க. நம்மளோட ஒரு அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ மார்க்கெட் இறங்கும்போது, எல்லாரும் பிரஷர்ல தத்தி தவிக்கும்போது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் உங்க கூட ஷேர் பண்றதுக்கு விரும்புறேன். உங்கள புரிஞ்சுக்க வைக்கிறதுக்கு நான் விரும்புறேன். மார்க்கெட் கீழ இறங்கும்போது எப்படி ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கீழ இறங்கும்போது பயந்துட்டு நான் இப்ப வாங்க மாட்டேன், அப்ப வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா, ரிட்டர்னே பண்ண முடியாது. அப்ப போயிட்டு நான் 1 ஸ்டாக் வாங்கிக்கிறேன், 2 ஸ்டாக் வாங்கிக்கிறேன். இறங்க இறங்க அதுக்கப்புறம் நான் இந்த வேலையே ஆகாது. இத நம்ம பண்ணணும்னா, கண்டிப்பா வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ நீங்க வாழ்க்கையில எதிரே பார்க்க முடியாது. அப்படி பண்றதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் கூட போறது ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸா இருக்கும். ஸோ, ஏன் லாஸ்ட் டைம் மார்க்கெட் டிப்ல இருக்கும்போது, நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ பத்தி கூட நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ, டைமிங் ரொம்ப முக்கியம். ஸோ, எப்படி பண்றோங்கிறதுக்காக நம்ம பல எக்ஸாம்பிளையும் இந்த இடத்துல வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ, இதெல்லாம் பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ, திரும்ப நமக்கு இந்த மாரியான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படின்ட்டுலாம் தெரியல. ஸோ, மேபி கிடைச்சதுன்னா, அத எப்படி யூஸ் பண்ணுவீங்க? எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்த இப்ப இருந்தே தீட்டுங்க. நானும் பல இடத்துல பங்குகள மிஸ் பண்ணியிருக்கேன். காரணம், எனக்கு இந்த பங்குகள் பற்றியான புரிதல் கொஞ்சம் கம்மி. அந்த மாரியான இடத்துல நான் எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும்? நான் ஒரு கன்ஃப்யூஷன்ல இருந்தேன். இந்த டிஎல்எஃப், லோத்தா, ரியால்டி ஸோ இந்த செக்டார் பொறுத்தவரைக்கும் எனக்கு கொஞ்சம் ஒரு கன்ஃப்யூஷன் வந்து இருந்தது. ஸோ, ஏன்னா அத பற்றியான புரிதல் எனக்கு பெரிய அளவுக்கு இல்லாத காரணத்தினால, இப்ப இந்த இடத்துலயும் ஒரு ரெக்கவரி ஏற்பட்டிருக்கு. பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ ஏறி இருக்குன்ட்டு. ஒரு ₹100க்கு மேலான ஒரு ஏற்றம் இந்த இடத்துல வந்து ஏற்பட்டிருக்கு. ஆனா, இத பற்றி ஒரு ஒரு விஷயமும் நான் இப்போ அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். ஸோ, நம்ம ரெடியா இருக்கணும். ஒரு பங்கு கீழ இறங்கணும்னா வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும். அப்படி நம்ம ரெடியா இருக்கணும்னா, அந்த மார்க்கெட்டா இருக்கட்டும், இல்ல பங்குகளா இருக்கட்டும், நல்லா இருக்கும்போது நம்ம பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அப்படி நம்ம பிரிப்பரேஷன் பண்ணா மட்டும் தான், ஸோ மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படும்போது, எப்படி பொசிஷன் பில்ட் பண்றதுன்னு தெரியும். நான் இங்கேயும் ஒண்ணு வாங்குவேன், இங்கேயும் ஒண்ணு வாங்குவேன் அப்படின்ட்டு ரூ. 1000லையும் ஒண்ணு வாங்குவேன், ரூ. 500லையும் ஒண்ணு வாங்குவேன் அப்படின்ட்டு ஒண்ணொன்னா நம்ம வாங்கிட்டு இருந்தோம்னா, சீரியஸா சொல்றேன் லாபம் பண்ண முடியாது. அப்படியே என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா,
தாராளமா பண்ணுங்க. நான் இந்த இடத்துல வந்து என்னோட ஒரு ஒப்பீனியன மட்டும் தான் ஷேர் பண்றேன். ஸோ அதே மாரி ஆகாவளி பங்குகள எடுத்து வச்சு தொடர்ந்து அந்த பங்குகள்ல ஆவரேஜ் பண்ணிட்டே இருக்கிறது, வாங்கிக்கிட்டே இருக்கிறதுல பண்ணிட்டு இருந்தோம்னா, ஸோ ஒண்ணும் நடக்காது. அதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். பங்குகள கரெக்ட்டா தேர்வு செய்ய ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் சொல்றது தான் இல்ல, அவங்க சொல்றது தான் இல்ல, இவங்க தான் சொல்றது தான் வாங்கணும் அப்படின்ட்டு இல்ல. யார் சொல்றதையும் வாங்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் முக்கியம். அதத்தான் இந்த இடத்துல நான் உங்கள கூட புரிஞ்சுக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாட்டா வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம். தொடர்ந்து நம்ம பயணிப்போம். என்னால எப்படியும் வந்து சில பேருக்கு சில புரிதல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. ஸோ அப்படி ஏற்பட்டதுன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஸோ அந்த டைம்ல வந்து வீடியோ பார்க்காம உட்காந்துக்கணும் அப்படின்ட்டும் பல பேர் வந்து இருப்பாங்க. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இல்ல. நான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ நீங்க பாருங்க, பார்க்காம போங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சா தான். கடைசி நேரத்தில வந்துட்டு என்ன பண்றதுன்னு கேட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. தொடர்ந்து டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே அப்டேட்குள்ள போவோம். ஸோ எஃப்எம்சிஜி பங்குகள்ல பஜாஜ் கன்சியூமரோட ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட்டா இருந்திருக்கு. இந்த ரிசல்ட் காரணமா பஜாஜ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. 10% மேலான ஏற்றம். அது மட்டும் இல்லைங்க. இந்த எஃப்எம்சிஜி பங்கு பார்த்தீங்கன்னா, உச்சகட்ட பீக்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லாபம் அப்படின்னு பார்த்தா 63 கோடி கிட்ட. ஸோ பார்ப்போம் கரெக்ட்டா. ஸோ எக்ஸாக்ட்டா ஒரு 63 கோடி கிட்ட தான் வந்து இவங்க ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்ததா நான் பார்த்தேன். ஸோ ஓவராலா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த காலாண்டுல இந்த அ பஜாஜ் கன்சியூமர் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்க்கும்போது 78 கோடியா இருக்கு. ஸோ பேட் பார்க்கும்போது ஒரு 63 கோடி கிட்ட. ஸோ நான் சொன்னது தான் 63 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. 31% லாபம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ மற்ற எஃப்எம்சிஜி பங்குகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை தரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இன்கேஸ் வந்து தந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த செக்டாரில் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் எஃப்எம்சிஜி செக்டாரை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. அடுத்தது குஜராத் கேஸ் இன்னைக்கு டேல 10% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணலை. நான் ஒன்ஸ் வந்து இதில் ப்ராஃபிட் புக் பண்ணேன், அதுக்கப்புறம் இதை நான் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் ஜிஎஸ்பிஎல் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக ஒரு டிப்பில் கூட ஜிஎஸ்பிஎல்ல சான்ஸ் ஏற்பட்டது. இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஜிஎஸ்பிஎல்லும் இன்னைக்கு டேல 10% வரைக்கான ஒரு ஏற்றத்தை டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்பிஎல் ஏற்படுத்தியிருக்கு. 260க்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது, 230க்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஸோ பெட்டர் சான்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ இதுவும் ஃபியூச்சரில் எப்படியும் வந்து மெர்ஜ் தான் ஆக போகுது. மெர்ஜ் ஆகி நமக்கு குஜராத் கேஸ் அண்ட் இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் கம்பெனியோட ஷேர் வந்து இந்த இடத்துல கிடைக்கும். பட் பெட்டரான ஒரு லோ ப்ரைஸில் இருந்தது தான் என்ன வந்து இது பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. ஸோ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுன்னு பார்ப்போம். குஜராத் கேஸ் ஏறுவதற்கான ரீசன், ஸோ இந்த கேஸோட ப்ரைஸை 15லேருந்து 20% வரைக்கும் ஏற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இதனால் இவங்களுடைய மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த பங்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அது போக ஐஜிஎல்ல ஒரு சான்ஸ் ஏற்பட்டது. எம்ஜிஎல் நம்ம வந்து பார்க்கல, செக்கே பண்ணல. நம்ம அதை பற்றி பல முறை பேசியிருக்கேன், எம்ஜிஎல்ல சான்ஸ் இல்லைன்ட்டு. பட் ஐஜிஎல், ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிப்ல இருந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ லெவல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பங்கை பற்றியான புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக நம்ம பண்ணுனா கண்டிப்பாக கரெக்டான ஒரு இடத்துல வாங்கலாம். பெரிய அளவுக்கு ரிஸ்க்கை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோங்கிறத நீங்கள் டெஃபினட்டாக புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது விப்ரோ. ஸோ அவங்களோட ரெவென்யூ பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் நம்ம நேற்று, அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் இன்றைக்கி டேயில் விப்ரோவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ விப்ரோ பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் ஒரு 2-3% இப்போ கரண்ட்டாக ஒரு 2.25% வரைக்கான சரிவை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ₹205 கிட்ட இருக்குது. பைபேக் ப்ரைஸ் ஒரு ₹250 கிட்ட இருக்குது. பைபேக்குக்காக பங்குகளை வாங்கலாமான்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேள்வி வந்து வரும். ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்மளோட ரூல்ஸ் என்னன்ட்டு. பைபேக், போனஸ், அப்புறம் இந்த டிவிடெண்ட்டு, ஸ்ப்ளிட்டு இந்த மாதிரியான விஷயத்துக்கு பங்குகளை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ரூலே. பட் பங்கு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேட் இது வரல. நான் இப்போவும் எனக்கு இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக தான் வந்து இருக்குது. ஸோ நான் பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இன்கேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்ததுன்னா இந்த பங்கை ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதர்வைஸ் நான் கண்டிப்பாக இதில் அடிஷ்னல் குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பெட்டராக தெரிஞ்சது டிசிஎஸ் மட்டும்தான். அதை சொல்லிக்கிறேன். அதுக்காக நீங்கள் வாங்க வேண்டாம், விற்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நோக்கம் இல்லை. ஸோ உங்கள் விருப்பம் படி நீங்கள் பண்ணலாம். ஸோ அடுத்தது ஏபி கேபிட்டல் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ ஏபி கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு 14.3% பங்குகளை
அட்வென்ட் இன்டர்நேஷனல் அவங்களுடைய ஒரு ஹோல்டிங் ஃபிம்க்கு பார்த்தீங்கன்னா வித்திருக்காங்க. 2750 கோடி மதிப்பிலான பங்குகள வந்து வித்திருக்காங்க. இருந்தாலும் ஏபி கேப்பிட்டல் தான் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் ஆர்மோட மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டரா இருப்பாங்க. ஏன்னா 100% அவங்க கிட்ட தான் இருக்கு. ஒரு 14% மட்டும் இவங்களுக்கு விக்கிறாங்க. ஆக மொத்தம் 85%க்கு மேல இவங்க தான் வந்து ஹோல்டு பண்ணுவாங்கங்கிறது கிளீனா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இதன் மூலியமா பணம் இந்த ஏபி கேப்பிட்டலுக்குள்ள வருது. ஸோ இது நல்ல விஷயம் இந்த ஏபி கேப்பிட்டல பொறுத்தவரைக்கும். அடுத்தது ஸோ ஜியோ ஃபினான்ஸோட ரிசல்ட் இருக்குது. ஸோ இன்னும் ரிசல்ட் வரல போல். ரிசல்ட் வந்ததுன்னா நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சான்ஸ் ஏற்படும் அப்படின்ட்டு. பட் வரலை. மேபி வருமானங்கிறத பொறுத்து இருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது சிஇஎஸ்சி கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ சிஇஎஸ்சி பார்த்திங்கன்னா ஒரு 25 இயர்ஸ் ஆனால் ஒரு விண்ட் சோலார் ஹைப்ரிட் பவர் ப்ராஜெக்டில் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க. எதுக்குன்னா இந்த 600 மெகாவாட் பவரை வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் 25 வருஷத்துக்கு. ஸோ இவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இருக்காங்க. ஸோ இந்த நம்ம டிஎன்இபி மாதிரி அவங்க அந்த கொல்கத்தா சைட்லலாம் வந்து இவங்க பவர் சப்ளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இந்த நிறுவனத்தோட மெயின் ஜாப்பு. சிஎஸ்சி ஒரு டைமில் ஒரு பெட்டர் ரேஞ்சில் இருந்தது. இப்போவும் இந்த பங்குகளை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்தளவுக்கு க்ரோத்தெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இப்போ இருக்கக்கூடிய இடத்துல. ஆனால் மேபி மாற்றி நடக்கலாம். பட் நம்ம சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பெட்டர் ரேஞ்சுக்கு வெயிட் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை. ஸோ அடுத்தது ஹையர் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து இந்தியாவில் கால் ஊனிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 7400 கோடி வரைக்கும் பார்த்திங்கன்னா முதலீடு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ரெவன்யூ பார்க்கும்போது 22,000 crores பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதா 2028 பண்ணுறதா தகவல் வந்து வந்திருக்கு. ஸோ இவங்க வளர்ச்சி உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. ரீசெண்டாக கூட யாரோ வாங்கினாங்க. பாரதி ஏர்டெல்லோட தலைவர் நான் நினைக்கிறேன். 2 பேர் சேர்ந்து வந்து இந்த ஹையரை வாங்கினாங்க. ஸோ ஒரு 49% ஸ்டேக்கை வாங்கினாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்ட்டு. பட் ஒரு பக்கம் வேர்ல்பூலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. அவன் என்றைக்கு வந்து மீண்டு வருவான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.